தியானத்திற்காக எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக பேசுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருந்த 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ற தலைப்பில் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சிலுவையை பற்றி அவர் எப்படி பாடுகளை சகிப்பார், எப்படி ஜனங்களுக்காக மீட்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தில் படிக்கும்போது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளாயிருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும், ஏன் அவர் சிலுவையில் மரணித்தார், ஏன் அவருக்கு அந்த மரணம் நேரிட்டது என்ற சத்தியத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த 18ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியை இந்த காலை வேளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த தலைப்பில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த தூது நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி நடத்துவாராக. சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு என்னும் நாமம். இன்னைக்கு பலவிதமான சோதனைகள் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எங்கள் குடும்பங்கள் இப்படிப்பட்டதான சோதனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு பலவிதமான கண்ணிகளும் சோதனைகளும் நேரிடுகிறதான ஒரு கொடிய காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எந்த குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. இப்படி பலவிதமான சோதனை. நம்மில் பலர் கூட ஜெபிக்கிற ஆண்டவர் இந்த சோதனையிலிருந்து எப்படி விடுதலை தருவார், எப்போது இந்த சோதனைக்கு ஒரு முடிவு வரும், இப்படிப்பட்டதான கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிற நம்முடைய மனதுக்கு ஒரு சத்தியம் இந்த காலவேளையில் புறப்பட்டு வருகிறது. அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு வல்லம் இருக்குது உங்களை விடுதலை ஆக்குறது தான் இந்த நாளுடைய தூது. நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் படுகிற சோதனை போராட்டங்களில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு தான் நம்மளுடைய கேள்வி நிறைய இருக்குது. உதவி செஞ்சுருந்தாங்கன்னா நான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அவங்க சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்திருப்பாங்கன்னு சொன்னால் நான் இந்த போராட்டத்தை, இந்த சோதனைக்குள்ளே போயிருக்க மாட்டேன். நானும் என் குடும்பமும் காக்கப்பட்டிருக்கோம்லாம் நம்ம சிந்திக்கிறோம். நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான சத்தியம், விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற சோதனையை இன்னைக்கு நீங்கள் உதவி பெற்று ஜெயிக்கணும்னு தான் கர்த்தர்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கார். இத்தனை நாட்கள் நீங்கள் எந்த சோதனை கடக்க முடியாமல் கடந்து வந்தீங்களோ, இன்னையோடு கர்த்தர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த சத்தியம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் இயேசு போனது எதற்காக என்றதான ஒரு கேள்வி பலருக்கு இருக்கிறது. சிலர் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து போனது கிறிஸ்தவங்களுக்காக போயிருக்கிறாரு, இல்லை ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலர் அவர் சிலுவையில் அடிக்கப்படலைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே சிலுவைக்கு போனதாக, மரித்ததாக, உயிர்த்ததாக வசனமும் சொல்லுகிறது. உலக ரீதியான ஆராய்ச்சிகளும் நமக்கு சொல்லுகிறது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று உலக பிரகாரமாக சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அவர் சிலுவையில் போய் மரித்து உயிரோடு கூட எழுந்தவர். அவர் ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தார், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலிருக்கிற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை மீட்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம் என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மனுக்குலமாகிய மனுஷனை பாவத்திலும் நரகத்துக்கும் பாதாள கொண்டு போனது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் எந்த பாவமும் செய்யலையே, நாங்கள் சின்ன பிள்ளையிருந்து எந்த காரியம் செய்யாமல் தான் உட்காந்துருக்கிறோம், ஆனால் எங்களை பாவிகள் எப்படி வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லார் மேலும் பாவம் வந்து காணப்படுகிறது. அது மரணம் என்றதான ஒரு வல்லமை. இந்த நரகத்துக்கும் பாதாளத்துக்கு போகிற மனுஷனை மறுபடியும் பரலோகத்துக்கு கொண்டு போக ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அது மனுஷனுடைய பரிசுத்தமான ஒரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தமான ரத்தத்தை கொடுக்கும்படிக்கு பாவம் இல்லாமல் ஒரே தரம் தரிசனமானவர் தான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருந்த அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் நீங்கள் அதை சரியாக விளங்கிட்டால் தான் இந்த வசனத்துடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு விளங்கும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் வல்லமையிலிருந்து தான் நம்ம உதவி பெற முடியும். அதுக்கு தான் இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தூதர்களுக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்காக வந்ததாக 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
2 கூட்டம் பாவத்தில் விழுந்தது. ஒன்று தூதர்களின் கூட்டம். அவர்கள் எங்கே விழுந்தார்கள்? நீங்கள் அதை ஏசியா 14 படிக்கிறோம், எசேக்கியேலில் படிக்கிறோம், யூதாவில் படிக்கிறோம். 3 விதமான தள்ளப்பட்டதான தூதர்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்தார்கள். தேவனுக்கு விரோதமாக தங்களை உயர்த்தினார்கள். அவரை கர்த்தர் அந்த கூட்டத்தை கீழே தள்ளினார். இதை நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த லூசிபரை கீழே கர்த்தர் தள்ளினாதாக நம்ம படிக்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை போட்டிருக்கிறது. 12ஐ மட்டும் வாசிங்கள். ஏசியா 14. முதலாவது கூட்டம் தேவ சமூகத்தில் பெருமையோடு பேசிக்கொண்டிருந்தான ஒரு தூதரின் கூட்டத்தை கர்த்தர் பூமியில தள்ளி போட்டார். அது ஒரு விழ தள்ளப்பட்டதான கூட்டம். அது எங்கே தள்ளப்பட்டது? அது கீழே, பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதான ஒரு கூட்டம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரை படிக்கும்போது அங்கே 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14 சொல்லப்பட்டு, நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு கேரூப் வானத்தில் இருந்தான். பாவம் செய்த போது அவனை கர்த்தர் கீழே தள்ளினதாக நீங்கள் அந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 30 வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விழ தள்ளப்பட்ட தூதன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் படிக்க கேட்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13 16ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு, காப்பாற்றுகிறதுக்காக அனுப்பப்பட்ட கேருபே, உன்னை அக்கினிமயமாக கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று நீங்கள் அங்கே படிக்கிறோம். காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட கேருப். அடுத்ததான இன்னொரு தூதர் கூட்டத்தை படிக்கும்போது அது யூதாவின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாத, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட மகா நியாயத்தீர்ப்புக்கு நித்திய சங்கிலியினால் கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்ததாக ஒரு கூட்டத்தை படிக்கிறோம். யூதாவின் புஸ்தகம் 6ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. 3 கூட்டம். ஒன்று வான மண்டலங்களில், மற்றொன்று பூமியில், மற்றொன்று பூமி கீழான இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டு, இது 3ம் தூதர்கள் விழத்தள்ளப்பட்ட கூட்டம். இன்று அது வலுசர்பமாக, சாத்தானாக, பிசாசாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி தள்ளப்பட்ட தூதன் ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்குகிறார் மண்ணினாலே. அவர்களை உருவாக்கி தோட்டத்தில் அவர்களை வைத்திருந்தார். அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை செழிப்பாக்கினார், அவர்கள் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது? இந்த சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து பாவத்துக்கு உட்பட்ட போது அவர்களும் விழுந்து போனார்கள். பாவத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டு போனார்கள். ஒரு பிரிவு உண்டானது. மனுஷனோடும் தேவனோடு உள்ள பிரிவு ஆகிய மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கிறதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். இந்த 2 பிரிவுகளும் விழுந்துப்பட்ட கூட்டத்திலே கர்த்தர் யாருக்கு உதவி செய்ய இறங்கினார் என்று நாம் படிக்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவி செய்தார், தூதர்களுக்கு அவர் உதவி செய்யவில்லை. 16ஆம் வசனத்தில் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவி செய்யும்படி கை கொடுத்தார். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆதாம் ஏவாளுக்குள் வந்ததான விசுவாச சந்ததிக்கு அவர் உதவி செய்ய வல்லம் உள்ளவர். விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளை உங்களுக்கு சொல்லுகிற வசனம், விசுவாசம் உள்ள ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனையில் அவர் உதவி செய்யும்படி தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உதவி செய்யும்படி தம்முடைய கரத்தை கொடுத்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, தூதனுக்கு எல்லா வல்லமே இருக்குது, எல்லா அதிகாரம் இருக்குது. ஆனா கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யல? உதவி செய்து அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா நம்முடைய மண்ணினாலே உருவாக்கி மனுஷனா இருக்கிற நம்மை பார்த்து ஆதாமின் சந்ததியில ஆபிரகாமின் சந்ததியா வந்த நமக்கு ஒரு கிருபையாக கையை கொடுத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறது. நமக்கு கரத்தை கொடுத்தது காரணமே நம்மை மீட்டு ஆபிரகாமின் சந்ததியை மறுபடியும் தம்மோடு கூட இணைப்பதற்கு. தூதனுக்கு கொடுக்கப்படாத ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் வைத்திருக்கிறார். இதை காலை வேளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது, அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினது தூதர்களை மீட்டு கொண்டு மறுபடியும் பரலோகம் கொண்டு போவதுக்காக அல்ல. விழத்தள்ளப்பட்டதான தூதர்களுக்காக கர்த்தர் வரவில்லை. விழத்தள்ளப்பட்டதான கீழே கிடக்கிறதான மனுபுத்திரர்களை மறுபடியும் பரலோகத்தின் ஜனமாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததாக இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்கிறோம். இந்த 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இப்படி மரண அடிமைத்தனத்தில் விழப்பட்டதான மனு குலத்தை, ஆதாமியாவால் செய்த பாவத்து நிமித்தம் நரகத்துக்கும் பாதாளத்துக்கு போயின்ற ஜனத்தை, சோதனைக்கு உட்பட்டிருக்கிற ஜனத்தை சோதனை என்று விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்.
இன்னைக்கு நாம் எத்தனை சோதனைகள் கடந்து வந்திருக்கும்னு தெரியாது. நாம் படுகிற சோதனைக்கு தான் அவர் சிலுவையில் சோதனைகளை சகிச்சார். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ சிலுவையில் அவர் பட்ட சோதனை எதுக்குன்னா, நாம் படுகிற சோதனைகளில் நமக்கு உதவி செய்யும்படியாக. மனுக்குலத்தில் மனுஷனாக வந்தது எதுக்குன்னா, மனுஷர்கள் எத்தனை சோதனைகள் அனுபவிக்கிறாங்க. எந்த கடவுளாவது மனுஷனை அவதரித்து நான் நீ படுற வேதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது நீ பட போகிற பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், நீ ஏற்றுக்கொள்கிற அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் அவர் மேல் வந்தது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். அப்போ நாம் பாடுபடுகிறவர்கள், நாம் சோதனை சகிக்கிறவர்கள் என்று தெரிந்து அவர் சோதனைகளையும் பாடுகளையும் நமக்காக சகித்தார். இன்னைக்கு எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளை நாம் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது எல்லாவற்றையுமே அவர் சிலுவையில் சகித்திருக்கிறார். எதற்காகனா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல், சோதனையில் தூக்கிவிட ஆள் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்றத கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஏற்கனவே சிலுவையில் நாம் பட வேண்டிய உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், சோதனைகள் அவர் சகித்து நமக்கு அதிலிருந்து உதவி செய்யும்படிக்கு அவர் சிலுவையிலே சோதனைகளையும் பாடுகள் அனுபவிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அவர் சிலுவையில் எதுக்காக அடிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார்னு சொன்னால், நாம் சோதிக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து உதவி செய்து நம்மை விடுதலையாக்க வல்லமையோடு புறப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை சோதனைகள் உங்களுக்கு இருக்குது எனக்கு தெரியல. ஆனால் அது எல்லாத்தையும் அவர் எங்கே முடிச்சிருக்கிறாருன்னா, சிலுவையிலும் முடிச்சிருக்கிறார். ஆனால் நாம் தான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, உதவி செய்ய ஆள் இல்லை, சோதனையிலிருந்து வெளியே வர முடியல, அதே சோதனை அதே போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் நமக்காக சோதனைகளையும் பாடுகளையும் சகித்தார். ஜீவகாலமெல்லாம் மரண அடிமைத்தானம். யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன், தூதர்களுக்கு கொடுக்காத கிருபையை நமக்கு ஏன் கொடுக்கணும்? நாம் என்ன அவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சுட்டோமா? இல்லை தூதர்களை போல நம்மளை என்ன கத்தருக்காக ஏதாவது வேலை செஞ்சுருக்கிறோமா? தூதர்களுடைய வேலை கத்தரை பாடி துதித்துட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் காப்பாற்றுறதுக்காக கத்தர் வச்சிருந்தாரு. ஆதி மேன்மையில் அவங்களை தூக்கி வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலத்தில் கத்தரோடு பரலோகத்து இந்த கூட்டத்துக்கு உதவி செய்யாமல் மண்ணினாலே உருவாக்கி ஒன்றத்துக்கு தகுதி இல்லாத இந்த குப்பையும் தூசியும் பாவ மனுஷர்களாக நம்மை மீட்கப்பட்டதாக அவர் பாடுகளை தம்முடைய சரீரத்திலே சுமந்ததினாலே நம்மை சோதனையிலிருந்து மீட்டு மறுபடியும் பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நீங்கள் வந்து சோதிக்கப்பட்டீங்க எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அவருடைய வல்லமையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தருடைய வல்லமையை வந்து நம்ம அற்பமாக எண்ணுறோம். இதில் தான் அவரால் இது முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவர். எபிரேயர் 4:15 படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 4:15 பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பிரதான ஒரு ஆசாரியன் இருப்பார். பலிபீடத்தில் பலி கொடுக்கிறதுக்கும் ஜனங்களை பார்த்து கொண்டு அவர்களுடைய பலிகளை கொண்டு போகிறதுக்கு இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன உண்டாகாதுன்னா, இந்த ஜனங்கள் மேலே ஒரு பரிதாபம் உண்டாகாது. இவன் பாவம் செஞ்சுருக்கிறானே, இவனை மீட்கணுமே, எப்படியாவது என்னை ரட்சிக்கப்படணுமே, இவன் இந்த சோதனையிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள வரணுன்றதுக்கான ஆசாரியன்கள் இல்லை. ஏன்னா ஆசாரிகளுடைய வேலை என்னன்னா, நீங்கள் பலியை கொண்டு வருவீங்க, அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரோ அங்கீகரிக்க மாட்டாரோ தெரியாது. ஆனால் ஆசாரியர்கள் அந்த வேலையை செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஆசாரியர்கள், பரிதபிக்கக்கூடாத ஆசாரியர்கள் நமக்கு கொடுக்காமல் நமக்காக பரிதபிக்கக்கூடிய, நமக்காக நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் வந்து பழைய ஏற்பாட்டு நாட்கள் ஆட்டை கொடுத்துட்டு பலியை கொடுத்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருப்போம். வாங்கிட்டு போய் இவன் பாவம் கழுவுனா என்ன, கழுவா கட்டி என்ன, தேவ சமூகத்தில் கொடுப்போம், கர்த்தர் தான் அதை அங்கீகரிக்க போறான்னு பரிதாபம் இல்லாமல் செய்கிற ஒரு ஆசாரியம் நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசாரியம், நாம் இப்படி சோதிக்கப்படுகிறோமே, இந்த சோதனைகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள, நிந்தைக்குள்ள, அவமானங்களுக்குள் நாம் கடந்து போகிறோமே என்று நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளும் போது நமக்கு அந்த உதவியை கர்த்தர் அனுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எத்தனை சோதனைகள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் என்ன பாடுகளை ஏற்றிருப்பீங்க, என்ன துக்கங்களை சந்திக்கிறீங்க, என்ன போராட்டங்களை ஏற்றுங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு உதவி செய்கிற வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உதவியை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். வேத புத்தகத்தில் படிக்கும்போது சங்கீதம் 72 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கும் போது, உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இறங்குகிறாக இருக்கிறார். சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையானவனாக நீங்கள் இருக்கலாம்,
தேவ சமூகத்தில் எந்த உதவி இல்லாத ஒரு சிறுமைப்பட்ட ஜனமாய் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். சிறுமையும் எளிமையுமான நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உதவி இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். எத்தனை சிறையிருப்புக்குள்ள நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை போராட்டங்கள், நெருக்கங்கள், எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு தான் இங்கே தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சோதனையில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உதவி செய்யும்படி ஏற்கனவே சோதிக்கப்பட்டு சிலுவையில் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உதவி செய்யும்படியான வல்லமையோடு இந்த காலவேளை வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் அதை விளங்கி கொள்ளும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சங்கீதக்காரன் தான் சங்கீதத்தில் அழகாக சொல்லுகிறான், சிறுமையானவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு உதவிக்காக நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். உங்களோட சகோதரி சொன்னாங்க, இங்கே உதவிக்கு போனேன், அங்கே உதவிக்கு போகிறோம். இதுக்கெல்லாம் உதவி தேவைப்படுது. மனுஷ உதவி, உலகம் சொல்லுது பணபலம், படபலம், அதிகார பலம், மாம்ச பலம், இதை வச்சு போராடுறாங்க. ஆள் பலத்தை வச்சு போராடுறாங்க, மாம்ச பலத்தை வச்சு போடுறாங்க, அதிகார பலத்தை வச்சு முயற்சி செய்கிறாங்க. இப்படி எல்லாம் அவனுக்கு என்னெல்லாம் நாலேஜ் இருக்குதோ எல்லாத்தையும் செய்கிறான். பணபலம், எல்லா பலத்தையும் போராடி பார்க்குறான். அதெல்லாம் மாம்சிகமான உதவி. அது ஜெயம் உண்டாகாது. ஆனால் சோதிக்கப்படுகிற தூக்கி விடுகிற ஒரு உதவி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்படுகிறதான உதவி. இன்னைக்கு உங்களுக்கு உதவியை செய்வதுக்கு தான் அவர் சிலுவையில் போயிருக்கிறான்றதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த சிலுவை பற்றிய தியானத்தில் நீங்கள் பல காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்படுகிறதுக்காக அவர் சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவருக்கு என்ன சோதனைன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் கணவன் மனைவி இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகளும் கணவருக்கு சொன்னால் என்ன சொல்கிறாரு? உனக்கு மட்டும் தான் நான் பிரச்சனை, உன்னை விட எனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது, நீ மட்டுமா கஷ்டப்படுற, நானும் தான் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டப்படுற பிரச்சனையிலே 2 பேருக்கு சண்டை உண்டாகி குடும்பமே 2 ஆகிடுது. நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது இடப்பட்டு தான் பார்க்கணும். விளங்குதா உங்களுக்கு? கணவன் மனைவி பேசிக்கிறது, நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ ரொம்ப பாரத்தை தூக்குறியா, நான் ரொம்ப பாரத்தை. இது நான் கிலோகிராம் வச்சா பார்க்க முடியும்? நீயா நானா? அப்படியா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே யார் அதிகமாக பாரத்தை சுமக்கிறாங்கன்னு தெரியாமல் தான் போராடிட்டு இருக்கிறோம். நான் தான் பிள்ளைகளை பாதுகாக்கிறேன், நான் தான் குடும்பத்தை நடத்துகிறேன், நான் தான் கடனை கட்டுறேன், இஎம்ஐயை கட்டுறேன், இதை கட்டுறேன், அதை கட்டுறேன். 2 பேருக்கும் பேலன்ஸ் ஆகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் 2 பேருமே பாரத்தை தூக்க முடியல. ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறார், நாம் என்ன சோதிக்கப்படுவோம், நாம் என்ன போராட்டங்களை சந்திப்போம், நாம் என்ன பாடுகளை சந்திப்போம் என்று அவரே அந்த சோதனையை அனுபவித்தார் சிலுவையில். அதனால் சொல்கிறாரு, அதிலிருந்து நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க என்ன சோதிக்கப்படுவாங்க, அவங்க என்ன போராட்டத்தை அனுபவிப்பாங்க, என்ன வலி வேதனைகளுக்கு உண்டாகும் என்பதை அறிந்து தான் சிலுவையில் அந்த கோலம் அவர் அடைந்தார், நமக்கு உதவி செய்யும்படியாக வல்லமையோடு. வேதம் சொல்லுகிறது, சிறுமையானவரைக்கு உதவி செய்து அவரை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உதவி மனுஷ இடத்துல எதிர்பார்க்காதீங்க, குடும்பத்தில் எதிர்பார்க்காதீங்க. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சங்கீதம் 121 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கேருந்து வரும்னா, வானத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். எனக்கு உங்களுக்கு உதவியே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சோதனையில். இந்த சோதனையை சகித்து வெளியே வருவதற்கு ஒரு உதவியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அது கல்வாரியிலிருந்து நீட்டப்பட்டதான கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம். ஒரு மனுஷனுக்கு பல சோதனைகள் இருக்கிறது. அதில் 3 விதமான சோதனைகளை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது ஒரு சோதனை பிசாசினால் வருகிற சோதனை. 2வது சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறதான அல்லது கர்த்தரால் சோதிக்கப்படுகிறதான சூழ்நிலை. 3வது சொந்த இச்சைகளினாலே சோதிக்கப்படுகிறதான சோதனை. இந்த 3 சோதனைகளில் நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீங்க சிந்தித்து இந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்போது, வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 3 சோதனைகளும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து திரும்பும்போது அவையிலிருந்து உங்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார். முதலாவது பிசாசின் சோதனைகளை நாம் சிந்திப்போம். பிசாசின் சோதனை சொன்ன உடனே நம்முடைய மனதுக்கு எல்லாம் வர்றது ஒரே காரியம் தான், யோபு தான். யோபு கண்டு போய் தான் ஆண்டவர் சோதிச்சாரு சத்துரை வச்சு. நம்ம மைண்டு சோதனைக்காரனாவே யோபு தான். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே அவங்க அடுத்த வாயில் வர்றது என்ன தான், யோபை போல ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், யோபு செத்ததை செஞ்சு அவன் அனுபவிச்ச போராட்டத்தை 1% கூட நீ பட்டிருக்க மாட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், யோபை போல ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு. வேலை போயிருக்கோம், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சண்டை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே பிரிய உண்டாயிருக்கும். இவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, என்ன ஆண்டவர் யோபை போல என்ன சோதிக்கிறேன். யோபை சோதித்தது போல அவன் உத்தமத்தில் நின்றான், நீ நிற்க முடியுமா? நம்ம சொல்கிற வார்த்தையை சரியாக கவனிக்கணும். 3 விதமான சோதனைகளை நாம் இந்த காலை வேளை தியானிப்போம். இந்த 3 சோதனைகள் கட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்றதை உங்கள் மனதுக்கு நான் விடுறேன்.
நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்துக்கு தாழ்த்தும் போது சோதனையிலிருந்து இன்னைக்கு உதவி செய்து விடுவித்து கர்த்தர் வல்லமையோடு உங்களை புறப்பட பண்ணுவார். முதலாவது யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவன் எனக்கு எந்த உதவியும் இல்லாத மனுஷனா இருக்கிறேன் என்ற ஒரு அறிக்கை அவன் சொல்லுகிறதை கேட்கிறோம். யோபு 6:13. எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை. சோதிக்கப்படுகிற நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? இதே வார்த்தை தான் சொல்கிறோம். எனக்கு உதவியானது ஒன்றுமே இல்லை, யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, உதவி கரத்தை நீட்டுக்கிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், குடும்பத்தில் பிரச்சனையே யார் ஹெல்ப் பண்ணுறான்றது தான் பிரச்சனையே. நாம் எவ்வளோ உதவி பண்ணோம், அவங்க ஒரு உதவியாவது நமக்கு பண்ணுறாங்களா? அப்போ தான் பிரச்சனையே கூடுது. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க அவங்கள, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா? அந்த அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க, அந்த ஐயாவுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் ஒரு நமக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை அவங்க உதவியே செய்யலையே. இப்படி தான் மனுஷிகமான புத்தி சொல்லுது. மனுஷிகமாக கொடுத்தா உதவி செய்யணுன்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள உருவாகுது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவன் கவனித்து பாருங்கள். அவர் சோதிக்கப்படுவனுக்கு விடுதலையாக்கும்படி அவரே அந்த சோதனை ஏற்றுக்கொண்டார். இப்போ எனக்கு ஒரு வயிற்று வலி, அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வீட்டில் இருக்க யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிட்டார்? அது ஏற்கனவே சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளை உங்களுக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வருகிறது, உங்களுக்கு உதவி எங்கே இருந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வல்லமை சிலுவையில் இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியான வல்லமையோடு கர்த்தர் வந்திருக்கிறார். யோபு சொல்கிறான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. யோபுக்கு வந்த சோதனை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது யோபுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரை படிக்கும்போது போதும், நீங்கள் வீட்டில் படிங்க. 21 சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்தில் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்கே முதலாவது யோபு பட்டதான முதல் சோதனையை நாம் இங்கே கவனிப்போம். பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான், யோபு என்ன பெரிய உத்தமனா, யோபு சோதிக்க எனக்கு அனுமதி கொடும். பிசாசினுடைய சோதனை எப்படி இருக்கும் என்பதை இந்த காலையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிசாசு தான் சும்மா 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 நம்ம ஆட்கள் சொல்கிறது, பிசாசு சோதிக்கிறான், பிசாசு சோதிக்கிறான். பிசாசு சோதனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிசாசு சோதிக்கிறது எப்படி, ஆண்டவர் எப்படி மனுஷனை சோதிக்கிறாரு, அல்ல தாங்களாக சோதனைக்கு உட்படுறது எப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். எதை வந்தாலும் பிசாசு சோதிக்கிறான். பலவீனம் வந்தால் பிசாசு சோதிக்கிறான், எழுந்தா பிசாசு பிசாசு பிசாசு. பிசாசு சோதனைனா என்ன, அதை நீங்கள் விளங்கிக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே இருந்து வருகிறாய், என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாக அவனைப் போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. அதுக்கு சாத்தான் சொல்லுகிறான், அவன் வீட்டையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுத்திருக்கவில்லையோ, அவனை சுற்றி வேலையெடுத்திருக்கிறீரே, அவனுடைய கைகளின் கீழில் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பாதியத்தின் தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா, பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான். நீர் அவனை வேலையடிச்சிட்டீரு, ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவன் குடும்பத்தை வேலையடிச்சிருக்கிறீங்க, அவனை ஆசீர்வதிச்சிங்க, அவனை பழுக செய்தீங்க, அவனை பெருக செய்தீங்க, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறதுனால அவனுக்கு சோதனை தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறான், அவன் ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு நான் சோதிக்க எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று சத்துருக்கு முதலாவது சொல்கிறார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். வீடு பார்த்துட்டான், பிள்ளைங்க வளர்ச்சியை பார்த்துட்டான், ஆசீர்வாதங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. முதல் கண்ணு பிசாசுக்கு எங்கே வருதுன்னா, நம்முடைய ஆசீர்வாதங்கள். நீங்கள் நிறைய பேர் வேலையை இழந்திருக்கிறீங்க, வேலை இல்லை, குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் அப்படியே தேங்கின நிலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சாபத்தின் வல்லமை. இந்த பிசாசின் சோதனையை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போயிருக்கிறான்றதை இந்த காலையில் ஊர்ஜிதப்படுத்துகிறார். யோபுவின் நாட்களில் பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய வீடுகள், அவனுடைய பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்து போனது. 10 பிள்ளைகள் ஒரே நாளில் போகிறாங்க. அவனுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலை ஆட்கள் கொலை செய்யப்படுறாங்க ஒரே நாட்களில். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ முதலாவது பிசாசு கொண்டு வருகிற சோதனை, நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய எத்தனை ஆசீர்வாத பிசாசு கையை வச்சிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. வீடு ஆஸ்தி, வீட்டை இழந்திருக்கிறோம், நிலங்களை இழந்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருந்த மேன்மைகள் இழந்திருக்கிறோம், எல்லாம் வச்சிருந்த நகையெல்லாம் பேங்க்குக்கு போயாச்சு, இதுக்கு மேலே மீட்க முடியாது, கொஞ்சம் நெஞ்சம் வாங்கியிருந்த பணம் கூட மொத்தமாக அவங்கள ஒப்பு கொடுத்தாச்சு. இப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா?
உங்களுக்கு தான் கர்த்தர் அந்த காலைவேளை வசனத்தை அனுப்புறாரு. யோபுக்கு பிசாசு அப்படி கவனத்தை வச்சான். உத்தமனா நடக்கிற, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, நீ பரிசுத்தமா இருக்கிற, கர்த்தரே சாட்சி கொடுக்குறான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பிசாசு வந்துட்டான். நாம் எப்போ தேவனோட நெருங்கி உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அடுத்த நிமிஷத்தில் இன்னொருத்தன் வருவான் சோதிக்கிறதுக்கு, பிசாசு. தேவனுக்காக நம்ம வாழ்வதற்கு பிரயாசப்படும் போது நீங்கள் நினைக்கிறது போல ஆண்டவர் மட்டும் இல்லை, இன்னொரு கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்குது, அது பிசாசினுடைய கண்கள். கர்த்தர் நம்ம வேலை அடிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளை பெருக செய்திருக்கிறாரு, நம்முடைய வேலைகளை பெருக செய்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய கண்கள், நம்முடைய காரியங்கள் மேல யாருடைய கண்கள் இருக்குதுன்னா பிசாசுடைய கண்கள். எச்சரிக்கையாக இருந்து நம்ம அதை பாதுகாக்கணும். யோபுக்கு இது தெரியாமல் புரியாமல் அல்ல, அவன் கர்த்தருக்காக உத்தமனாய் நிற்கிறவன். ஒரே நாளில் எல்லாம் புறப்பட்டு போனது, எல்லாம் மரித்தது, எல்லா வேலையாட்கள் ஒரு வேலையால் ஓடி வந்து சொல்லும் போது அவன் சொல்றான், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க ஆஸ்திகள், உங்க வேலை, பணம், நகை போனா உங்களால சொல்ல முடியுமா கர்த்தர் கொடுத்தா நிச்சயமா கர்த்தர் தருவார்? சோதனையை ஜெயிக்கிறதுக்கு உங்களால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நாம் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? 10 பிள்ளைகளில் 1 போயிருந்து 9 இருந்தால் கூட பரவாயில்ல, 10 எடுத்துட்டாரு. ஆடு மாடுகளில் கொஞ்சம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஒரே நாளில் எடுத்துட்டாரு. ஒரே நாளில் வேலை போகுது, ஒரே நாளில் சாபம் வருது, எல்லாம் வருது. நான் உத்தமனாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், எல்லாத்திலும் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் ஏன் ஆசீர்வாதத்தை எப்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சத்துருத்தோட? இப்போ இந்த கேள்வி இருக்கிறது உங்கள் மனதுக்கு கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து உதவி செய்து ரட்சித்து விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ முதலாவது பிசாசு எங்கே கண்ணி வைக்கிறான்னா சோதனை நம்முடைய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. இரண்டாவது பிசாசு எங்கே கண்ணியை வைக்கிறான்? யோபின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கவனிங்க, பிசாசுக்கு காரணம் தேவை கிடையாது. ஆண்டவர் சொல்ற முகாந்தரம் இல்லாமல் நீ அவனை இடத்துல போய் மோதின, எந்த பாவம் செய்யல, எந்த அக்கிரமம் செய்யல, எந்த காரணம் இல்லை, ஆனாலும் யோபுக்கினுடைய ஆசீர்வாதங்கள் திட்டிக்கிட்டே பிசாசு போயிட்டே இருக்கிறான். மூன்றாவது அவனுக்கு வந்த சோதனை என்ன? ரெண்டாவது அவனுக்கு வந்த சோதனை என்ன? அவனுடைய சரீர பிரகாரமாக வியாதிகள் வர ஆரம்பித்தது. அவன் சொல்றான், பிசாசு சொல்லும்போது சொல்றான், சாத்தான் அவன் கையில் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா கொடிய பருக்கள், கொப்பளம். நாம் கொஞ்சம் கொப்பளம் வந்துருச்சு. இப்போ இந்த வெயிலுக்கு சின்னதாக நெருப்பு பட்டுச்சுனாலே கொப்பளம் வந்துடுது. நாம் சொல்கிறோம் எரியுதுன்னு சொல்கிறீங்களே, உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் எரியுதுன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வியாதிகளுக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது பிசாசின் வல்லமை. பலருக்கு பலவிதமான வியாதி வருகிறது. ஒரு அம்மாவுக்கு நாங்கள் ஜாம் பண்ண போனோம், கேன்சர் பேஷண்ட்டு. ஜாம் பண்ண அது சொல்லுது, நான் எனக்கு ஏவி விட்டுருக்குறாங்க, இந்த அம்மாவை சாக்கடிக்க. கேன்சரை கூட எப்படி பண்ணுறான்னா செய்வினில் ஏவி விட முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஆவி சொல்லுது, கேன்சரை எப்படி ஏவி விட்டுருக்குறாங்க? செய்வினை பண்ணி இந்த அம்மா சாகடிக்கணும்னு ஏவி இருக்கிறாங்க. வியாதிக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கிறது, அது பிசாசின் வல்லமை. நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், செவிடும் ஓமையான அந்த வியாதியர்களை கர்த்தர் என்ன சொன்னால் அதட்டி இவனை விட்டு புறப்பட்டு போ என்ற பிசாசின் வல்லமையில் துரத்தினுடைய அவன் பேசவும் கேட்கவும் செய்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு வல்லமை சத்துரு போராடுறான். இன்னைக்கு உங்களுக்கு வியாதி உள்ள வருதுன்னா அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வியாதி அல்ல, பிசாசு உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு போராட்ட வல்லமை. எனக்கு எத்தனை வியாதிகள் நீங்கள் சிக்கிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிலருக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் சுகமே இல்லை. வேதத்தில் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் அதில் சுகமே இல்லை, அது நொதிக்கிற காயமுமாய் இருந்தது, காயமும் வீக்கமும் அதில் இருந்தது என்று ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நமக்கு சுகமே இல்லை. அதனால் நாம் என்ன செய்யறோம்? இந்த மருத்துவமனைக்கு போவோம், அந்த மருத்துவமனைக்கு போவோம் என்று நாம் தேவ சமூகத்தில் கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம தேவனை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டமாய் மாறி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறது, நாம் இப்படிப்பட்ட வியாதிகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்க மார்க்கில் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே பாருங்க, ஒரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அந்த வல்லமை என்ன செய்தது? மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 18ஆம் வசனம், நீங்கள் அதை வேதத்தில் பார்க்கும்போது நீங்கள் மேலே படித்து பாருங்கள், 17ஆம் வசனம்.
என்ன ஆவி? ஓமையும் செவிடுமான ஆவி. ஓமையும் செவிடுமான ஆவி நான் எப்படி இருக்கும் வச்சு பாருங்க. பேசலை, கேட்கல, அது நாம் என்ன சொல்லுவோம்? டெஃப் அண்ட் டம். அது வியாதி. இஎன்டி டாக்டர்கிட்ட போங்க, சர்ஜரி பண்ணுங்க. இது மாம்சிகமான யோசனை, சரிதான், மருத்துவ ரீதியில் பார்த்தா சரிதான். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு ஆவியின் வல்லமையின் போராட்டம் இருக்கிறது. திமிர்வாதக்காரனை கர்த்தர் குணமாக்கினதை நீங்கள் வேதத்தில் படிக்கிறீர்களே, செத்து போன லாசரு உயிரோடு கூட எழுப்பினதை படிக்கிறீர்களே. இது எல்லாம் ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாக ஒரு வல்லமைகள் போராடுகிறது. உங்களுக்குள்ள சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கிறத கர்த்தர் இந்த காலை வேளை சொல்ற. அது சோதிக்கப்படுற சோதனை, பிசாசினால் அனுமதிக்கப்பட்ட சோதனை. இன்னைக்கு கர்த்தர் அந்த வியாதியின் சோதனையின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு உதவி செய்து விடுதலையாக்க முடியாது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனைப்பட்ட வியாதியா இருக்கலாம், எத்தனை வருஷமா இருக்கலாம், ஒருவேளை 38 வருஷமா படுத்து கிடந்தானே அது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போது உனக்கு சுகம் உண்டாகும். 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடந்தா அவன் நிலைமை என்னவாகுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நாம ஒரு மாசம் படுத்தாலே பெட் சோர் வந்துடுது, புண்ணு வந்துடுது, அப்புறம் அது பெருசா அழுகுது, உள்ள புழுக்கள் வைக்குது, அப்புறம் அவன் மரணம் தான். உலக பிரகாரமாக ஒரு மாதம் படுத்தவனுக்கு அந்த கதினா 38 வருஷமா படுத்து கிடக்கிற கதி என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸோ ஏர் வென்டிலேஷனோ எந்த காரியமே இல்லை. ஆனால் 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு உதவி செய்யும்படியா இறங்கினார். இந்த காலை வேளை வியாதியில் அகப்பட்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உன்னுடைய கொடிய வியாதி ஆகிய பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவர் என்று இந்த காலை வேளை உங்களுக்கு உரைக்கிறார். மறந்து போகாதீருங்க. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். நமக்காக அவர் ஏற்கனவே சோதனை சகித்திருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். அவருடைய தழும்பு உங்களை குணமாக்கும். எப்பேற்பட்ட வியாதி, எத்தனை வருஷ வியாதி, 100 வருஷ வியாதியா கூட உட்கார்ந்துருக்கட்டும், கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சகோதரருக்கு ஜெபம் பண்ண போனேன். அவர் காலில் ஆக்சிடென்ட் ஆகி ராடு வச்சுருந்தாங்க. அப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் முறை நான் தான் அவரை டாக்டர் கூப்பிட்டு போகிறேன். இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க எலும்பு கூடல இன்னொரு ரீசர்ஜரி பண்ணணும். கவனிங்க, ரீசர்ஜரி பண்ணணும். ஏற்கனவே ராடு வச்சு உடஞ்சி நொந்து காலையை வெட்டி எடுத்தால் கூட பரவாயில்லன்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டார். நான் செத்துடுறேன்னு சொல்கிற முடிவுக்கு வந்துட்டார். இப்போ கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ போனால் அந்த டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம், சரி வரலாம், காலையில் என்ன பண்ணலாம், திரும்ப ரீசர்ஜரி பண்ணுவோன்னு சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன் ரீசர்ஜரி வேணாம், எந்த சர்ஜரி வேணாம், சர்ஜன் மேலே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரம சர்ஜன். ஆதாம் ஏவாளுக்கு சர்ஜரி பண்ணித்தான் ஏவாளிலேருந்து ஒரு விழா எலும்பை கொண்டு வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒரு விழா எலும்பில் ஒரு மனுஷியை உண்டாக்குறார். ஆதாம் ஒரு விழா எலும்பு எடுத்து ஏவாளுன்னு ஒரு மனுஷியை உருவாக்குனதாக வேதத்தில் படிக்கிறார். ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் சர்ஜன் அவர். மனுஷனுக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது, கர்த்தருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்போ நம்மளால் அவர் சுகமாக்க முடியும். அப்போ நான் போய் கையை வச்சு தினந்தோறும் ஜப என்னை தடவி ஜோம் மட்டும் வந்தேன். எந்த டாக்டர் ரீசர்ஜரி பண்ணுன்னு சொன்னானோ மறு வாரத்தில் அதே டாக்டர்கிட்ட ஸ்கேன் கூப்பிட்டு போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த படத்தை நான் பார்த்தேன், புகை மையம் மாதிரி அப்படியே திரும்ப எலும்பு வளர்ந்துருக்குது. அவர் சொல்லிட்டாரு, எலும்பு நல்லா இருக்கு, நீ சைக்கிள் ஓட்டு, நீ நட, நீ ஓடு, குதி, எல்லாம் செய்ய, எலும்பு சரியாச்சு. எப்படி 7 நாள் எலும்பு கூடுமா? ரீசர்ஜரி பண்ண சொன்ன டாக்டரு இப்போ என்ன சொல்கிறான், நீ எழுந்து போடு. இந்த காரியத்தை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, கர்த்தரால் மாத்திரம் செய்ய முடியும். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அதற்காகவே சிலுவையில் நமக்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் வியாதியின் கொடுமை என்னன்னு கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை, கர்த்தருக்கு அது தெரிஞ்சிருக்குது. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டும் உங்கள் வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, நொதிக்கிற காயங்கள் இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவையில் அவை குணமாக்குறவர் நம்முடைய தேவன், குணமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. அவர் குணமாக்குற கர்த்தர். பிசாசு வெளியே புறப்பட்டு போச்சுன்னா உங்களுக்கு வியாதி குணமாகும். இந்த அதிகாரத்தை பாருங்க, மார்க்கில் படிச்சிங்களே, அங்கே சொல்லப்பட்டு இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி வராத. கர்த்தர் அந்த சத்துருவை அழிக்கும்படி வந்திருக்கிறார். பாருங்க 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது எப்படிப்பட்ட கட்டளை பாருங்க, எப்படிப்பட்ட கட்டளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் வராத. இந்த வியாதியை கர்த்தர் இன்னைக்கு அடிப்பாரே, ஆனால் திரும்ப அந்த வியாதிக்கு வல்லமைக்கு அங்கே இடம் இல்லை. திரும்ப அந்த வியாதியை குறித்து, அந்த பலவீனத்தை குறித்து, தலையில் இருந்த பிரச்சனை இருக்குது, இங்கே ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, அங்கே இப்படி பண்ண சொன்னாங்க, இது எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பயம், திகில், மரண ஆவின் போராட்டங்கள் இருக்குதா, ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை குணமாக்குறவர். இதை நீங்கள் தினதோறு சொல்லி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை குணமாக்க முடியும். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை குணமாக்குறவர். அப்போ பிசாசு 2வது கண்ணி சரீர சுகத்தில் கையை வைக்கிறோம். இன்னைக்கு சரீர சுகத்தை இழந்து நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, அவர் உதவி செய்து உங்களுக்கு குணமாக்குறார். 3வது அவனுக்கு வந்த சோதனை என்ன? நீங்கள் வேதத்தை படிக்கும்போது யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனதிலே கொண்டு வருகிற போராட்டம். கணவன் மனைவிக்கு பிரச்சனை,
குடும்பங்களில் பிரச்சனை, சமாதானத்தை கெடுப்பது, குடும்பங்களிலே போராட்டங்கள், இவைகள்லாம் யார் கொண்டு வரானா? கர்த்தர் அல்ல, பிசாசு கொண்டு வரான். புரியுதா? நீ என்ன சபைக்கு போய் என்ன பண்ணிட்ட? என்ன விசுவாசம் உனது? நீ இப்படியே போயிட்டு சபைக்கு ஜபத்துக்கே போயிட்டு இருக்கிறிய, என்ன நன்மையை பெற்றுக்கொண்ட? தேவன் என்ன உனக்கு நன்மையை செய்தார்? மனதிலே வருகிற போராட்டம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனப்போராட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த மனைவி மனதில் வருகிற ஒரு போராட்டம், கசப்புண்டாக வைக்கிறது, கசப்பான வைராக்கியங்கள், நம்முடைய மனதில் இருக்கிறதான போராட்டங்களை தூண்டி விடுகிறது தான் இந்த சத்துருனுடைய வேலை. இன்னைக்கு இந்த காலை வேலை நம்முடைய எத்தனை பேருக்கு அப்படி இருக்குதுன்னு சிந்தித்து பாருங்க. மனதளவில் பாதிக்கப்பட்டுக்கிறோமா? அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க, இவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. யோபின் மனைவி இன்னுமா நீ இந்த உத்தமத்தில் நிற்கிற? தேவனை தூஷித்து என்ன பண்ணு? ஜீவனை விடு. இப்போ நம்ம வீட்டில் கூட சொல்கிறாங்க, இன்னும் நீ அந்த சபைக்கு போயிட்டு இன்னும் அந்த காரியத்தை செய்கிறிய, நீ பேசாமல் மறிச்சு போ அப்படின்னு கூட சொல்கிறாங்களா? யோபை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போன்னு சொல்கிறான். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு பல குடும்பத்தில் பிசாசனம் அப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உருவாக்குறான், குடும்பத்தில் சண்டை உண்டாக்கி சொல்கிறான், செத்துரு, மறிச்சு போயிரு, தற்கொலை பண்ணிக்க, ஏதாவது பண்ணி செத்துரு, இல்லை எங்கேயாவது ஓடிரு. இது யார் கொண்டு வர ஆலோசனை? பிசாசின் சோதனையில கொண்டு வர ஆலோசனை. அதனால தான் பல பேர் தற்கொலைக்கு போய் ட்ரெயின் முன்னாடி நிற்கிறதும், வண்டி முன்னாடி நிற்கிறதும், விஷம் குடிக்கிறதும். இப்படிப்பட்ட ஆவிகள் சபைக்குள்ள இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இது பிசாசு கொண்டு வருகிற சோதனை, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது அல்ல. தற்கொலையின் ஆவி என்பது பிசாசினால் வருகிற வல்லமை. தற்கொலை செஞ்ச ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது, அவனுக்கு நரகம் தான் காத்திருக்குதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு தற்கொலையின் சிந்தைகளோடு இருக்கிற உங்க மனதில் இருக்குமானால் அதை வேரோடு கர்த்தர் அழிக்கும்படி விரும்புகிறார். சோதிக்கப்படுகிற சோதனையில மனம் போராட்டம் ஒரு போராட்டம். எல்லாத்தையும் ஜெயித்துடலாம், மனதை ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மனதை அடக்குபவன் உத்தமன். ஒரு உத்தமனுடைய பாலிசியில நல்ல பாலிசி மனதை அடக்கிறது தான். உங்க மனதை உங்களால் காக்க முடியுதா? நீ மரணத்தை போய் செத்துரு, வாழாத, இதுக்கு மேலே உனக்கு வாழ்க்கை இல்லை. இது யார் சொல்ற ஆலோசனை? கர்த்தர் சொல்ற ஆலோசனை இல்லை, பிசாசின் ஆலோசனை. பலருடைய குடும்பங்களை இப்படிதான் சீரழித்து பிசாசு கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறான். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசின் சோதனை நீ சரியான விதத்தில் அறிந்து அவையிலிருந்து வெளியே வருவாயாக. அப்படியே மனதில் எத்தனை விஷயத்தில் பிசாசு போராடுறான் யோசிச்சு பாரு. இப்போ வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு விழுந்து போனவன், எழும்ப முடியாது, செத்து போயிரு, முடிஞ்சது, அவ்வளோதான். கர்த்தர் சொல்றாரு, முடியாததை முடிய வைக்கிறது தான் கர்த்தருடைய வேலை. குறைவுகளை நிறைவாக்குறது தான் நம்முடைய கர்த்தர். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறதா நம்முடைய ஆண்டவர். ஆனால் பிசாசு சொல்கிறான், நீ மறிச்சு போயிடுவ, செத்து போயிடுவ, வாழ மாட்டா, வாழ்க்கை இல்லை, இவ்வளோதான் உன் கட்டம். இதெல்லாம் பிசாசு சொல்கிற ஆலோசனை. இப்படி ஆலோசனை வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இது யாருடைய ஆலோசனைன்னா பிசாசு நம்மை சோதிக்கிறான். இப்படிப்பட்ட ஆலோசனை உங்கள் குடும்பங்கள் இருக்குதா? அது கர்த்தர் இந்த காலவேளை அந்த சோதனையை முறிக்க விரும்புகிறார். நான்காவது அவன் பட்டதான சோதனை என்ன? நீங்கள் அந்த வசனத்தில் படிக்கும்போது 11ஆம் வசனத்தில் 3 நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள், 3 சிநேகிதர்கள். அந்த 3 நண்பர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இன்னும் உத்தமத்தில் நிற்கிற, இன்னும் கர்த்தருக்காக செய்கிற, ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு 4 நண்பர்கள் 4 ஆலோசனை சொல்கிறாங்க. யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, யோபு 12:4, சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. அப்போ உங்களை சிநேகிதர்கள்லாம் நிந்திப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யாரை ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, பிசாசு அவங்க மூலமாக உங்களை நிந்திப்பான். என்ன நீ ஆண்டருக்காக வாழ்கிற? இது யார் மூலமாக வருதுன்னா பிசாசு மூலமாக வருது. என்ன நீங்கள் ஜபத்துக்கு போகிறீங்க, என்ன கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க, என்ன வசனத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, உனக்கு மட்டும் ஏன் போராட்டம்? உண்மையாக இருக்கிறவனுக்கு ஏன் போராட்டம் வருது? பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு ஏன் பிரச்சனை வருது? ஸ்நேகிதர் சொல்கிறாங்க, நல்ல ஆலோசனை இல்லை. நம்ம பல பேருக்கு அப்படி தான் ஆலோசனை கொடுக்குறதுக்கு சேர்ந்து சில ஃப்ரெண்டுங்களை பிசாசை வச்சிருக்கிறான். நீ என்ன சத்தியத்துக்காக நிற்கிற, என்ன கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு சொல்கிற, எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிற, உண்மையாக இருக்குன்னு சொல்கிற, சத்தியத்துக்காக நிற்பேன்னு சொல்கிற, செத்தாலும் ஆண்டருக்காக வாழ்ந்தாலும் ஆண்டருக்காகன்னு சொல்கிறிய, உத்தமனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகினவனும் தேவனுக்கு பயந்து மனுஷனாக யோபுவே, உனக்கு ஏன் இந்த போராட்டம்? சிநேகிதரால் அவன் என்ன பண்ணப்பட்டான்னா நிந்திக்கப்பட்டான், அவமானப்படுதல். இன்னைக்கு எத்தனை அவமானம் உங்களுக்கு வருது? இது கர்த்தரால் வந்ததில்லை, பிசாசினால் வந்த அவமானம். தலைகுனிவு வருதா வீட்டில்? குடும்பத்தில் தலைகுனிவு சத்துரு கொண்டு வரானா? நண்பர்களால், சுற்றி இருக்கிற நண்பர்கள், சுற்று பார்த்து இருக்கிற நம்முடைய பந்தங்கள், சொந்தங்கள் முன்பாக கொண்டு வரானா? இது பிசாசுடைய ஆயுதம். 5வது அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு சொந்தம் பந்தம் வேலையாட்கள். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்க. யோபுல சொல்லப்பட்டு அவனுடைய சொந்தம் பந்தம் வேலையாட்கள் அவனை விரோதமாக பேசினார்கள். இவன் நல்லா தான் வாழ்ந்தான், ஆனால் வாழ்ந்து கெட்டவன். உலகத்தை சொல்கிறாங்க பாருங்க, வாழ்ந்து கெட்டவர்கள். நீங்கள் அந்த 4 அதிகாரத்தில் வீட்டில் படித்து பாருங்கள். யோபின் முதல் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சொந்தம் பந்தங்கள் அவனுடைய வேலையாட்கள் கூட அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுதளிச்சிட்டாங்க. நீங்கள் கூட வேலை செய்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடம், எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்கன்னா மறுதளிப்பாங்க.
என்ன நீ வாழ்ந்துட்ட வாழ்க்கை பெருசா, நீ என்ன கத்தருக்காக நிற்கிறேன்னு சொல்ற, என்ன ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற, எப்போ பாரு உன் வீட்டில் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வியாதி, திரும்ப திரும்ப அதே போராட்டங்கள் நீ சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நீ தேவனை போய் சந்தித்த? ஒருவேளை நீ உண்மை இல்லாமல் இருக்கிறியா? தேவன் உனக்கு நன்மை செய்யாதவராக இருக்கிறாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் சோதனையாக பிசாசு கொண்டு வருகிறான். இந்த 5 சோதனைகளில் நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது பிசாசினால் வருகிற சோதனை. சோதனையில் சிக்கியிருக்கிறீங்களா? லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பிசாசினால் சோதிக்கப்பட்டதாக படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர் திரும்ப கூட படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பிசாசு சோதிக்கிற வல்லமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாக இருந்தார். எப்போதெல்லாம் நீங்கள் உபவாசிக்கிறீர்களோ, தேவனோட நெருங்க விரும்புகிறீர்களோ, அடுத்த கட்டம் என்ன வரும்னா பிசாசு போராடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உபவாசம் போட்டு தான் பிசாசை ஜெயிக்கணும்னே வசனம் சொல்லுதே பாஸ்டர், அது எப்படி? நீ படித்த மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாசத்தினால ஜபத்தினால மன்றி பிசாசுகள் போகாது. அப்போ உபவாசத்தினால நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஜெயம் உண்டாகணுமே, கரெக்டு தான். ஆனால் அந்த 40 நாள் உபவாசத்தின் முடிவில் யார் கண்ணு வச்சுட்டு இருந்தாங்கன்னா பிசாசு வரான். உங்களுக்கு என்ன பசி இருக்குதா? என்ன பசி? இன்றைக்கி நிறைய நமக்கு தேவைகள் உண்டாகிறதுக்கு சிந்தையை கொடுக்குறான். இவ்வளோ தேவைகள் இருக்குது, நீ இன்னும் போய் ஆண்டவர் இடத்துல உட்காந்து உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, என்ன உபவாசத்துக்கு என்ன பெற்றுட்ட? பசி உண்டாக்குவது. எனக்கு எத்தனை பசி உங்களுக்கு இருக்குது தெரியுமா? மாம்ச பசி. இது இன்னும் இது திருப்தி ஆகலை, இன்னும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, இந்த காரியம் இன்னும் தடையாகவே இருக்குது, இப்படிப்பட்ட பசி இருக்குது. வசனம் அப்படி தான் சொல்லுது. பசியாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனம் எனக்கு இருக்கிறது, அது எனக்கு பிழைப்பு உண்டாக்கும். எப்படி வராம பாருங்க பிசாசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பசி உண்டாக்குறான். என்ன பசி தெரியுமா? மாம்சகத்தின் பசி. இந்த மாம்ச ஆசைகளை தீர்க்கிறதுக்கு என்னென்னவோ செய்யும்படி பிசாசு ஏவி விடுறான். உங்கள் மாம்ச ஆசைக்கு பசிக்கு தீர்க்கிறதுக்கு என்னென்ன காரியங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க, அது கர்த்தர் உங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன அவன் செய்தான் என்று நீங்கள் படித்து பாருங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம். அவன் சொல்றான், இப்ப அதிகாரத்தையும் மகிமையும் நான் உனக்கு தருவேன். அடுத்த பசி நமக்கு என்ன சோதனைன்னா, அவங்களுக்கு அதிகாரத்தை காட்டுவோம், மகிமைக்கு பா, நான் உனக்கு உயர்த்த போகிறேன், நல்ல வேலையை கொடுப்பேன், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், இப்படிலாம் சொல்லி என்ன செய்வான்னா கர்த்தரை விட்டு தூரம் பிரிக்க பார்ப்பான். நீங்கள் என்ன செய்வீங்க? பாவம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிசாசு சோதிக்கிறது இப்படி தான். அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, வேலையை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு கையை வச்சிருவான். பரவாயில்ல, நல்லா. இப்போ நீங்கள் காணிக்க, நீங்கள் பணத்தை பார்த்துட்டீங்கன்னா அடுத்து எங்கே வரமாட்டேன்? ஆராதனைக்கு வரமாட்டீங்க. பைபிளை தான் சொல்லுது. அதிகாரத்தையும் மகிமையான கொடுத்த போது கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு பதில் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்போ ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரம், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எதையும் பெருசாக தெரியக்கூடாது. கர்த்தர் தான் பெரியவர். பணம் வேணும், பொருள் வேணும், அதிகாரம் வேணும், மேன்மை வேணும், இதுக்காக தேவனை விட்டு நம்ம தூரம் போகும்னு சொன்னால் அது பிசாசினால் வருகிற சோதனை. தேவனை பிரிக்கிறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு தேவைப்படுதா? பணம், உங்களுக்கு பொருள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் உள்ள பிசாசு கொண்டு வரானா, அப்போ தெரிஞ்சுக்கங்க, அது பிசாசினால் வருகிற சோதனை. தேவனை ஆராதிக்க தடை செய்கிற எந்த காரியமும் பிசாசு உங்களுக்கு கொடுக்குற சோதனை. பணத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, நல்ல உயர்வுகளை கொடுத்து தேவனை ஆராதிக்க தடை செய்வான். அப்போ தெரிஞ்சுக்கணும், இது யாரால் வருகிற சோதனைன்னா பிசாசினால் வருகிற சோதனை. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். பாருங்க வசனத்தில் 12ஆம் வசனம், 11, 12. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்றான், தேவனுடைய குமாரனே ஆனால் குதியும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையான கர்த்தருடைய குமாரனா இருந்தா குதிச்சு பாருங்க. இப்போ சில பேர் சொல்லலாம், நீ உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறனா இருந்தா வசனம். இப்போ தான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். பைபிளில் போட்டிருக்குது, மார்க் 16:16, சாவுக்கு எது அதை குடித்தாலும் உங்களை அது சேதப்படுது. அதனால ஒரு விஷ பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கவனிங்க, பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது விஷ பாட்டில் கையில் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க உள்ள நுழையிறான். இந்த விஷ பாட்டில் என்ன பண்ணுங்க? குடிங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. எப்படி பிரசங்கம்? நல்ல பிரசங்கம் இல்லை. இப்படிதான் பிசாசு நிறைய பேருக்கு சொல்றான். என்ன ஆலோசனை தெரியுமா? கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, பண்ணிப்பாரு.
உன்னால் முடியும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் சொன்னார், தொடாத, தொட்டா நீ சாவ. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், இந்த காரியத்தை செய்யாத, இங்கே போகாத. ஞானத்தை மீறி புத்தி கெட்டு போய் நாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கர்த்தரை பரீட்சை பார்க்குற வேலைக்கு நம்ம போயிடக்கூடாது. பிசாசு அடுத்த கட்டத்தில் கர்த்தரை பரீட்சை பார்க்குற இடத்துல நம்ம கொண்டு போகிறோம். இன்னைக்கு எத்தனை விதத்தில் நம்ம கர்த்தரை சோதிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. பிசாசு உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துறான்னா கர்த்தரையே சோதிப்பது. ஒன்று, உங்களுக்கு பசி தாகத்தை உண்டாக்கி உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் ஒரு இச்சையை தூண்டி விடுகிறது பிசாசுடைய வேலை. ரெண்டாவது ஒரு வேலை இருக்குது, அவன் சொல்லப்படுகிறது தேவனை ஆராதிக்க போவதிலிருந்து தடை செய்து அதிகாரங்களை வல்லமைகளை மேன்மையில் கொடுத்து பிசாசு இப்படி ஒரு சோதனை கொண்டு வருகிறான். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டு தேவனை பரீட்சை பார்ப்பது. ஆண்டவர் இப்படி தானா, ஆண்டவர் அப்படி தானா, இப்படி தான் செய்வாரா? சில பேர் உபாசம் போட்டு இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆண்டவரே நீ இப்படி செஞ்சா தான் உண்மையான கடவுள், இப்படி செய்யலைன்னா கடவுள் இல்லை. எப்படி நீங்கள் செஞ்சா தான் யாரா உண்மையாங்க? நீங்கள் செஞ்சால் கடவுள், செய்யலைன்னா யாரும் இல்லை. நீ சொல்கிறதுனால அவர் கடவுள்லாம் போயிட போகிறாரா? அப்படியா? நாம் சரியில்லாமல், நாம் உண்மை இல்லாமல், நாம் தேவன் பாத்தில் சரியாக உட்காராமல் எல்லாத்தையும் நாம் செஞ்சுட்டு இவர் ஜெபம் பண்ணாராம், கிடைக்கலையா, அதனால் யாரும் இல்லை. இப்போ அவர் ஆண்டவரே இல்லை. நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி தேவனை பரீட்சை பார்த்தால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இது மனுஷனால் வந்ததல்ல, பிசாசு உங்கள் மனதில் விதைத்ததான ஒரு சோதனை. பிசாசே அப்படி தேவனை பரீட்சை பாருன்னு சொல்லி விடுறான். அதனால தேவனத்தில் நன்மை பெற முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படி அவனை ஜெயித்தார்? நீங்கள் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த வசனத்தை சொன்னானோ அதே வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். தேவனை நீ பரீட்சை பாயாராக இருப்பாயாக, உன் தேவனை ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனத்தை கொண்டே சத்துருக்களை ஜெயிக்கணும். அதான் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம். மூன்றாவது வசனத்தில் படிக்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே இன்னொரு சோதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வேகமாக வாசிங்க. இது கடைசி நாட்களில் நடக்க போகிறதான ஒரு சம்பவம். சிமிர்னா என்று சொல்லப்படுகிற சபைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தூது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படப்போகிற பாடுகளை எவ்வளவு வேணும், பயப்படாதே. பிசாசினால் வருகிற சோதனை உங்களை கொண்டு போய் காவலறையில் போடுவார்கள், சபைகளை மூடுவார்கள், இப்படி துக்கப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார். இது எல்லாம் கடைசி நாட்களில் வரும். ஆனால் நீ முடிவு பறிந்து மரண பறிந்து உண்மையாக இருந்தால் தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்காக ஊழியத்துக்காக சில போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது, கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கும் போது, ஒரு ட்ராக்ஸ் ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது, சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்வதோ, வாலிபர்கள் ஊழியம் செய்வதோ, இல்லை சபையில் ஜெபிக்க வரும்போதோ உனக்கு ஒரு தடையை பிசாசு கொண்டு வரான். ஒரு காவலை உனக்கு போடுகிறான், ஒரு சிறையை உனக்கு கொண்டு வருகிறான். இந்த சிறையை நிமித்தம் நீ தேவனை தேடுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் ஊழியம் செய்வது தடை வருமானால் ஒரு தெரிந்து கொள்ளுங்க, அது மனுஷனால் உண்டானதல்ல, பிசாசினால் வருகிற சோதனை. ஊழியத்துக்கு தடை வருதா, சபைக்கு தடை வருதா, தேவனுக்காக வாழ்வதில் தடை வருதா, உனக்கு தெரிந்து கொள்ளுங்க, இது பிசாசினால் வருகிற சோதனை. இந்த 3 கட்டங்களில் நீங்கள் எந்த கட்டங்கள் இருந்தாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இது பிசாசினால் வருகிற சோதனை. முதலாவது நான் உங்களுக்கு பிசாசினால் வருகிற சோதனை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இரண்டாவது தன் சுய இச்சையினால் சோதிக்கப்படுவது. நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 படிக்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-14, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று 13, 14, 15 வசனங்களில் நாம் வாசிக்க கேட்கிறோம். மனுஷனுக்கு இரண்டாவது சோதனை அவனுடைய சொந்த சுயமான இச்சைகள். எனக்கு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. மனுஷனுக்கு ஆசையை அடக்க முடியாமல் தான் பாவத்தில் போய் விழுந்து பாவத்தின் முடிவாக பாவத்தின் சாபமாகிய தண்டனையை பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் இச்சையினால் நம்ம விழுந்து கிடக்கிறோம். இச்சையான பாவங்கள் நமக்குள்ளே வருகிறதா? இது கர்த்தராலே வந்ததல்ல, சுயமான இச்சைகள். இது சோதனைக்குள்ளே கொண்டு போகிறது. சிலர் பாருங்க, நான் பார்க்குறேன், சிலர் குடும்பத்தில் கணவரை விட்டு பிரிந்துருக்கிறாங்க. கணவர் வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்குது. அவர் போய் வேலைக்கு வருவார் பார்த்து கடைசியில் பார்த்து அங்கே வேற கல்யாணமே கட்டுறாரு. அப்புறம் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுது, பணத்துக்காகத்தான் அவர் அனுப்புனேன், எனக்கு ஜெபம் பண்ணி எப்படியாவது யார் வேணுமா? நீ கொஞ்சம் பணம் போதுன்னு உண்மையாக இருந்திருந்தனா, பண ஆசை இல்லாமல் உண்மையாக இருந்திருந்தனா, உன் வீட்டுக்காரர் நீ உண்மையாக இருந்திருப்ப. கர்த்தர் கொடுக்கறதுல போதுன்ற மனதே நமக்கு வரதே கிடையாது. இன்னும் வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுறது முன்னாடி இவன் வயிறு எரியுது, அவனை கூட பெரிய வீடு கட்டலையே, சின்ன காரம் வாங்கிறதுல பெரிய காரம் இவன் வாங்கலையே. இப்படி இச்சையானது கர்ப்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணப்படும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகார வாழ்க்கையிலும் விழுந்து போன மரணத்தை கொண்டு வருகிறது. இது தேவனால் உண்டான சோதனை அல்ல, அவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு இழுக்கப்படுகிறான்.
தேவன் சோதிக்கிறவர் அல்ல. சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுங்க. நீ ஆசைப்பட்டு நீ இச்சித்து விழுந்துட்ட பிறகு கர்த்தர் மேல பழிய போடாதீங்க. ஒரு ஆள் சொல்றாரு, கல்யாணம் கட்டிட்டார். கல்யாணம் கட்டும் போது அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு. கல்யாணம்லாம் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சது, பிள்ளையும் பெத்தாச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதை கட்டினது பெரிய தலைநோவா இருக்குது. ஏன் உனக்கு கல்யாணம் கட்டும்போது தெரியலையா? தலைநோவுன்றது கல்யாணம் கட்டும்போது தெரில. அந்த அம்மாவும் சொல்லுது, இவர் எப்படி இருக்கிறார், எனக்கு இப்போ தலை நோவா இருக்குதான். அது என்ன நோவுன்னு எனக்கு தெரியல. தலை நோவு அப்படின்னு ஒரு வியாதி. கல்யாணம் கட்டும் போது அழகாக இருக்கணும், கிளி மாதிரி இருக்கணும். கிளினா கொத்த தான் செய்யும், பின்ன கழுகாது. கிளி மாதிரி பொண்ணு வேணும், கிளி மாதிரி பையன் வேணும், இவ்வளோ உயரம் வேணும், மீசை இருக்கணும், தாடி இருக்கணும். இத்தனையும் சொன்னியே, சத்தியத்தில் இருக்குன்னு சொன்னியா? ஜபத்தில் இருக்குன்னு சொன்னியா? எல்லாத்தையும் சொல்லிட்டு நீயே சோதிக்கப்பட்டு இழுத்து போய் உள்ளே விழுந்துருவ. கார் வேணும், வீடு வேணும், போவேன், கடைச்சவன் தண்ணி அடித்து உன்னை போட்டு அடிச்சிருப்பான். அப்புறம் சொல்வேன், ஆண்டவர் அடிச்சிட்டாரு, ஆண்டவர் கை இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை. நீ ஆசைப்பட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு ஆண்டவர் மேலேயான் பழிய போடுற. இதுதான் அவன் தன் தன் சொந்த சுய இச்சையிலே விழுந்து சோதிக்கப்படுவது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 28-21 படிக்கும்போது, மனுஷனுக்கு அவன் புகழ்ச்சியே சோதனை என்று படிக்கிறோம். மனுஷனை புகழ்ச்சி யாராவது ரொம்ப உங்களை புகழ்றாங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அதில் தான் உங்களுக்கு சோதனை ஆரம்பி. அம்மா நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்கம்மா, நல்லா ஜெபிக்கிறீங்கம்மா, நல்லா பாடுறீங்கம்மான்னு சொல்லிட்டாலே தெரிஞ்சுக்க, பின்னாடி யாரும் வரான். உன்னை புகழ்ற அதே வாய் பின்னாடி போய் வேற சொல்லும். மனுஷனுக்கு புகழ்ச்சி அவனுக்கு வரும் சோதனை. படிங்க பார்க்கலாம், நீதிமொழி 27-21 வேகமாக வாசிக்கணும். புகழ்ச்சி விரும்பாதீங்க. கர்த்தரால புகழ்ச்சி உண்டாகணும், கர்த்தர் தான் உங்களை புகழணும். யோபு புகழ்ந்தது யார் தெரியுமா? கர்த்தர் தான் புகழ்ந்தார். உத்தமன், நீதிமான், சன்மார்கன், பொல்லாததுக்கு விளங்கினவன், தேவனுக்கு பயந்தவன், அவரை புகழ்ந்தது கர்த்தர் தான். இன்னைக்கு மனுஷனால புகழ்ச்சி எதிர்பார்க்காதீங்க. நம்ம எதெல்லாம் செஞ்சுட்டா அவங்க நம்மளை நல்லா மெச்சிக்குவாங்க, நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளை உயர்த்தி வச்சிருவாங்க நினச்சி அதுக்காக வேலை செய்யாதீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு உண்மையாக வேலை செய்ய பாருங்க. உங்களை தூக்கி வச்சிருவாங்க, புகழ்வாங்க, நல்லவங்கன்னு பேர் கொடுப்பாங்க. மனுஷன் நல்லவன் உனக்கு பேர் கொடுக்கறதுனால நீ மேலே வர முடியாது. வசனம் அப்படி தான் சொல்லப்படுது. மனுஷனுடைய புகழ்ச்சி உங்களுக்கு வருகிற சோதனை. புகழ்ச்சிக்காக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வருகிற சோதனை இச்சைக்கிறது புகழ்ச்சிக்காக செய்றீங்களா? வீண் பெருமைக்காக செய்வது. சில பேர் சபையில் பாருங்க, சின்ன ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு அதில் பேரை மட்டும் பெருசாக அடிச்சு கொடுத்துட்றான். கேலண்டர் போட்டால் கேலண்டர் ஃபுல்லாக அவர் பேர் தான், இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. மனுஷன் அவன் புகழ்ச்சி அவனுக்கு வரும் சோதனை. இந்த கையில் கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாது. நம்மளால் கையிலே பச்சை கொடுத்துருவான் போல தெரியுது, இந்த தேதியில் தான் கொடுத்தேன். மனுஷனுக்கு அவனுக்கு புகழ்ச்சி வரும் சோதனை. நீங்கள் கர்த்தரால் புகழப்படணுமே தவிர மனுஷரால் புகழ்ச்சி எதிர்பார்க்காதீங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு பாஸ்டர், அப்போ நான் புரிஞ்சுப்பேன் இன்னைக்கு பிசாசு எப்படியோ ஒரு வழியில் நம்ம இன்னைக்கு வந்துட்டான். நல்லா பாடுறாங்க அந்த அம்மா. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடுத்த கட்டம் எங்கே வரப்போகிறான், உன்னை விட செய்ய போகிறான். அதனால் புகழ்ச்சி வரும்போது நீங்கள் தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க பழகுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 6, 7, 8, 9, 10. உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, இங்கிருந்து நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை என்பது நிச்சயம். இந்த இச்சையை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. சுய இச்சையினாலே இழுக்கப்படுவது. அது என்ன? பண ஆசை, பொருள் ஆசை, ஐஸ்வர்யனாக விரும்புவது, உண்ணவும் உடுக்கவும் போதும் என்ற மனது வேண்டும். இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போவது இல்லை, அங்கிருந்து எங்க என்ன பண்ண போறது இல்லை, கொண்டு போய் எடுத்துட்டு போக முடியாது. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்ற மனது நமக்கு இருக்கிறதா? இது போதும், இந்த வேலை போதும், இன்னைக்கு கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறார், இது போதும், இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கார், நல்ல வீடை கொடுத்துருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கார், நல்ல சுகம் கொடுத்துருக்கிறார், போதும் என்ற மனது நமக்கு இருக்கிறதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் 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 நினச்சி தான் நாட்களை நஷ்டப்படுத்தி சோதிக்கப்படுறோம். சிலர் எங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க, இந்த காலேஜில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்காதீங்க, பணத்துக்காக உடலை விற்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, பணத்துக்காக எதையும் செய்ய துணிகரமாயிட்டான். உடலை விற்பது, ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் செய்கிறான். திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், கற்பழிக்கிறான், துண்டு துண்டா வெட்டுறான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோதனைக்கு ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னா, இச்சையான மாம்சத்தின் ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை. கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமா இருங்க. நல்ல வீட்டை கொடுத்தாரா? கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ யாருக்கும் இல்லாத வீடை எனக்கு கொடுத்துருக்கிறாரு.
யாரும் கொடுக்காது, பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. சின்ன காரியமான ஒரு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, சந்தோஷப்பட்டு பாருங்க. மனுஷனுக்கு சோதனை எங்க இருக்கு தெரியுமா? அவன் வைத்திருக்கிறதான ஐஸ்வர்யனாக விரும்புகிறது தான் அவனுக்கு சோதனை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்களை பற்றி எங்கள் வேதம் சொல்கிறது, சோதனையிலும் கண்ணியில் விழுகிறாங்க. பறவைக்கு எப்படி கண்ணி வைக்கிறத தானா போய் விழுறது போல பணம் போய் விழுறது. அப்புறம் ஆண்டவர் வந்து கேட்குறது. சில பேர் வந்து இந்த கிரிப்டோ காயின்ல பணத்தை போட்டுருக்காங்க, பணம் ஏமாந்துட்டாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, 60,000 ரூபாய் போட்டால் 60,000 ரூபாய் பிடிச்சிட்டான், அந்த பாய் என்ன ஏமாத்திட்டான், எனக்கு இப்போ ஜாப் பண்ணி அந்த 60,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இவர் யாரு? பாஸ்டர் எவ்வளோ பணம் போட்டாராம்? சர்ச்சை கட்டல, வீட்டை கட்டல, 60,000 கொண்டு போய் எங்க போட்டாரு சொல்லுங்க? எதுக்கு? ஐஸ்வர்யனாக. அவன் எவனா சொல்லிட்டான் 60,000 நீ போட்டனா அது வந்து பல லேக்ஸா மாறிடும். அது எப்படி மாறும்? அது எப்படி மாறாத மரமா? அது தண்ணி ஊற்றி வச்ச உடனே பணம் காய்க்கிற மரமா? 60,000 போட்ட உடனே எத்தனை லட்சம் வரும்னு எதிர்பார்த்தா தெரில. ஆனால் இப்போ 60,000 போச்சு. இப்படி தான் பல பேர் ஐஸ்வர்யனாக விரும்பி இந்த எம்என்பி கம்பெனியில் சேரலாமா, அந்த கம்பெனியில் சேரலாமா, அங்கே காசுக்கு பிடிக்கலாமா, சீட்டு பிடிக்கலாமா, வட்டிக்கு விடலாமா, ஏமாற்றலாமா, இந்த லாட்ரி சீட்டை வாங்கினா இன்னைக்கு விழுந்துருமா, நாளைக்கு விழுந்துருமான்லாம் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த கனவாக தான் இருக்கும். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் அவர்கள் எங்கே போகிறாங்கன்னா, கண்ணியில் அவர்களே போய் விழுகிறதான இடம். நீயே போய் தலையை கொடுக்குற சுருக்கில். அப்புறம் வந்து ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே 60,000 போச்சு ஆண்டவரே, உபாசம் போட்டு 30 நாள் 60 நாள் அழுதா. கத்தனை திரும்ப சொல்லுவார், என்ன சொல்லுவார்? கத்தோடைய பணத்தை நீ என்ன எங்கே கொண்டு போயிட்ட? நீ கேட்டா செஞ்ச? நம்ம ஆட்கள் எதையுமே கேட்டு செய்ய மாட்டாங்க. கத்தோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யலாமா, இவங்க கிட்ட போகலாமா, இந்த காரியத்தை நடத்தலாமா, இது சரியா இருக்குமா? தேவ ஆலோசனைலாம் ஒன்றும் இல்லை. பணம் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 1 கோடி ரூபாய் தரேன், மாதம் 100 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கட்டுங்க. நான் இப்போ இங்கேருந்து சொல்கிறேன், 1 கோடி ரூபா தரேன், 100 ரூபா மட்டும் கட்டுங்க, நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபா போட்டுறேன்னு சொன்னாருன்னு வச்சுங்க. கண்ணை மூடின்னு 100 ரூபாய் கட்டுவீங்க. ஏன் தெரியுமா? ஆசையை தூண்டி விடுகிறான். இன்னைக்கு பலரை அப்படி தான் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் ஆசையை காட்டி காட்டி பிசாசானம் விழ வைத்திருக்கிறான். வசனம் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிகேடிலும் இச்சையிலும் விழுகிறார்கள். ஆசையை தூண்டி விட்டு அவனை சோதனைக்குள்ளே தள்ளி ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் நெஞ்சிருக்கிற வீடு ஆஸ்தி இழந்து போய் சமாதானம் கெட்டு போய் நடு ரோட்டில் உட்கார வேண்டியதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு சமத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 3வது கர்த்தரால் வரும் சோதனை. இது வந்து யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுகிறது, தீமையினாலே கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் வசனத்தை குறிச்சிங்க, நீங்கள் அப்புறம் நீங்கள் வீட்டில் படிங்க. சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 11:5. 11:5. கர்த்தர் யாரை சோதிக்கிறார்னா, நீதிமானை சோதிக்கிறார். கர்த்தர் தீமையினால சோதிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, சத்துரு தீமையினால சோதிப்பான். நீங்க சொந்த இச்சையினாலே சோதிக்கப்பட்டு விழுந்து தீமையை சந்திக்கிறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனு தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. அவனை அழிவில் கொண்டு போய் அடிச்சு அந்த அழிவில் பார்க்கறது இல்லை. யோபின் பிள்ளைகள் குடும்பங்கள்லாம் அழிக்கப்பட்டதே அது கர்த்தரால் வந்த சோதனை இல்லை, பிசாசு சோதிக்கிறதுக்கு இறங்கி பிசாசினால் வந்த சோதனை. கர்த்தர் அனுமதி மட்டும் தான் கொடுத்தார். பல இச்சைகளில் விழுந்து படுகிற சோதனைகள் காரணம் உங்களுடைய சுயமான இச்சைகளும் ஆசைகளுமே. ஆனால் 3வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை கர்த்தர் சோதி தருகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. அழிச்சு நம்மளை சோதிக்க மாட்டார். உங்களை அழிச்சுட்டு உங்கள் ஆசீர்வாதம் திருடிட்டு நீ செத்துப்போ அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா சோதிக்க மாட்டார். பிசாசு அப்படி சோதிப்பான். நீங்கள் தவறான ஆசையில் அப்படி போய் விழுவீங்க. ஆனால் கர்த்தர் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தறிந்தார். ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறான்றதை பார்க்கறதுக்காக ஈசாக்க பலி கேட்டார். ஆனால் ஈசாக்க கர்த்தர் அழிக்கல. இதுதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டு அவனை சொன்னார், பலி கொடுன்னு சொன்னார். ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்யலைன்னா கொல்ல இடம் கொடுக்கல. ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். போதும்.
இது நம்ம கடந்த வாரத்தில் கூட சிந்தித்ததான சத்தியம்தான். ஈசாக்கை கத்தர் பலியாக கேட்டு சோதிக்கிறார். யார? ஆபிரகாம. விசுவாசத்தை நம்ம கத்தர் சோதிப்பார். வசனம் அப்படிதான் சொல்லுது. பொன்னை புடமெடுக்கிறது போல நம்முடைய விசுவாசத்தை அவர் புடமிட்டு பார்க்கிறார், சோதிக்கிறார். இவங்க விசுவாசம் நிலைச்சிருப்பாங்களா? இவங்களை சோதிச்சா விசுவாசம் எப்படி இருக்கிறது? கத்தர் நம்ம சோதிக்கிறது. நீதிமான்களை கத்தர் சோதிக்கிறார். பரிசுத்தவான்களை, கத்தருக்காக நிற்கிறவர்களை கத்தர் சோதிக்கிறார். எதுக்காகனா இன்னும் அவங்க விசுவாசத்துல வளரணும், இன்னும் தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் தேவனோட உறவுல நிற்கணுன்றதுக்காக கத்தர் சோதிக்கிறார். அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அடித்து சோதிக்க மாட்டார். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ பிள்ளைய பலி கொடு. ஆனா பிள்ளை போகிறதுக்கு முன்பாகவே கத்தர் அங்க போய் நின்று கொண்டிருந்தார். அவன் கத்தி நீட்டுறதுக்கு முன்னாடி கத்தர் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது. அங்க அவன் சோதனைக்கு பதிலாக அவரே சோதிக்கப்படும்படி ஆடாக உள்ள இருந்தது. அதுதான் கல்வாரியிலே சோதிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இன்னைக்கு நம்முடைய பாடுகளை சுமக்கிறதுக்கு தான் ஏற்கனவே அவர் சோதிக்கப்பட்டு தான் வந்து நின்றுக்கிறார். நாம பலியாக வேண்டிய இடத்துல நமக்காக அவர் பலியாக முடியாது. அப்போ ஈசாக்குக்கு பதில் ஏற்கனவே ஆண்டவர் அங்க இருக்கிறார். நீதிமான்களை கத்தர் சோதிக்கிறார், தீமை நான் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்படியாக. அடுத்து வேதத்தில் படிக்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனுக்கு அன்பு கூர்வாயாக என்று சொல்லி அவர்களை சோதிக்கிறார். தேவன் எதுக்காக நம்ம சோதிக்கிறார்னா, நம்ம தேவன் பேரில் எவ்வளோ இன்னும் அன்பு வச்சிருக்கிறோம், முழு மனதோட அன்பு வச்சிருக்கிறோமா, முழு ஆத்மாவோடு தேவனுக்கு அன்பு கூறுகிறோமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, உங்களுக்கு எத்தனை அற்புதங்களை செய்தேன், அதிசயங்களை செய்தேன்னு, நீங்க தேவனத்தை நன்மை பெற்றீங்களே, தேவனிடத்தில் இத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றீங்களே, இன்னுமா நீங்க முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனை துதிக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை அவர் சோதித்தார் என்று உபாகமம் 13:3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இன்னைக்கு நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனை நம்ம ஆராதிக்க பழகி இருக்கிறோமா? ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்க தேவனத்தில் அன்பு கூறும்போது முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நீங்க ஆராதிக்கிறனால கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். நீங்க ஆராதிக்க வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீங்க எப்படி ஆராதிக்க சோதிக்கிறார். கர்த்தர் அப்படி சோதிக்கிறவர். இன்னைக்கு நீங்க என்ன மனதோட வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்லுகிறார். யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தின்படி இவர்கள் நடப்பார்களா என்று கர்த்தர் அவர்களை சோதிக்கிறார். நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறாரு, கற்பனைகள் கட்டளைகள் கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகள் படி இவர்கள் ஜீவிப்பார்களா என்று சொல்லி கர்த்தர் அவர்களை நடத்தி சோதிக்கிறார். இன்னைக்கு நாம கர்த்தர் கொடுக்கிற வசனத்தின்படி நடக்கிறோமா இல்லையான்னு கர்த்தர் சில டெஸ்ட்டுகளை வைக்கிறார். இந்த சோதனைக்கு 3 வார்த்தைகள் வேதத்தில் கொடுக்கப்படுது. ஒன்று டெம்டேஷன், அதாவது ஆசை, அல்லது நம்ம இன்னும் உலக பிரகாரமாக சொல்லணும்னா இச்சை. இது இரண்டாவது சொல்லப்படுறது ட்ரையல் அண்ட் டெஸ்ட், பரீட்சை. இன்னைக்கு நம்ம சில பரீட்சைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்குது, சில ஆசை இச்சைகளை கடக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே சோதனைகள், கண்ணிகள் தான். இதை நீங்க தாண்டி போகணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இங்க வசனம் யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தின்படி இந்த ஜனங்கள் கை கொள்வார்களா இல்லையா என்று கர்த்தர் சோதிக்கிறார். இன்னைக்கு கொடுக்குற வசனத்தை படி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கொடுக்குற பிரசங்கத்தை கர்த்தர் பார்ப்பாரு, இவங்க இந்த வாரம் முழுவதும் சரியா நடந்திருக்கிறாங்களா என்று கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறார்களா, இந்த கற்பனைப்படி ஜீவிக்கிறார், கர்த்தர் அதை சோதிக்கிறவர். சங்கீதத்தில் படிக்கும்போது 95ஆம் சங்கீதம் 8:9 படிக்கும்போது, வனாந்தரத்திலே அந்த ஜனங்களை சோதித்து நடத்தினார். மாறாவை கொடுத்தாரு, அவர்களுக்கு பசி உண்டாக்கினாரு. இதெல்லாம் எதற்காக கொண்டு வந்தார்னா, அந்த ஜனங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 8:9 நீ வீட்டில் படிங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் அவர்களை சோதித்து அவர் நடத்தி கொண்டு வந்தார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாக்கோபு 1:7. அப்படியா? 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அந்த வசனம் இல்லை, 12:13 வாசிக்கும் போது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டு சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவனும் அல்ல என்று 13:14 வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி கொண்டு வரார்? 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். அப்போ கர்த்தர் சோதனை என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல சொன்னா, உத்தமமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அதுதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்டது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ தேவனிடத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனை நேரத்தில் கர்த்தரிடத்தில் முழு அன்பு எதிர்பார்க்கிறார். அதை கர்த்தரே சோதித்து பாரு, நீ எவ்வளோ தேவன் பேரில் அன்பு வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ தேவனோடு நெருங்கி இருக்கிறீங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் சோதனை என்று ரட்சிக்கிறவர் என்று அங்கே படிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது கர்த்தர் உங்களை எதற்காக என்று சொன்னால், தேவ பக்தி உள்ளவர்களை விடுவிக்கும்படியாக, சோதனையிடம் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க சரியான விதத்தில் இந்த நாளிலிருந்து விளங்கி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கவும் வைத்து அறிந்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சோதனையில் இருக்கிறவர்களை ரட்சிக்கத்தான் தேவ பக்தி. உங்களுக்குள்ள ஏன் ஆண்டவர் ரட்சித்து தேவ பக்தியை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, உங்களை விடுவிப்பதற்காக. உங்களை பக்தியா கர்த்தர் வச்சிருக்கிறாரா? தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். இந்த காலை வேளையில உங்களை சோதனைக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லமையோடு வந்திருக்கிறார். அதனால தான் லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வரும் சோதனைகளை ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதிலிருந்து வெளியே வர கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளை உங்களுக்கு கர்த்தர் சோதனையிலிருந்து உதவி செய்ய முறையாக விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 விதமான சோதனைகளை நாம் சிந்தித்தோம். ஒன்று பிசாசினால் வரும் சோதனை, மற்றொன்று மனுஷன் அவனவன் சுயத்தினாலே ஆசை இச்சையினாலே விழுகிறதான சோதனை, மூன்றாவது கர்த்தரால் வருகிற சோதனைகள். அந்த 3 நிலவரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த சோதனை அகப்பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் சொல்வது, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கிறவர் அவர். சோதனையை ஜெயிப்பதற்கான வழியை கர்த்தரை வச்சிருக்கிறார். சோதனையிலிருந்து தப்பிக்கிற போக்கு அவரிடத்தில் இருக்கிறது. முழங்கால்பட்ட ஆண்டவரே, இத்தனை சோதனைகளை நான் சகித்தேன், எனக்காக நீங்கள் சோதனைகளை பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறதே. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். உங்கள் சோதனையில் கர்த்தர் உங்களை அமிழ்ந்து போகாமல் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளை கர்த்தர் உணர்த்தினாரே. முழங்கால்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இந்த சோதனையில் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தனக்காக அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எனக்கு இத்தனை சோதனைகள் என் வாழ்க்கையில் போராடுது ஆண்டவரே. திராணிக்கு மேலாக கர்த்தர் உங்களை சோதிக்க விட மாட்டார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்க கர்த்தர் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார். அது தப்பும்படியான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் வழி. சோதனைகளை சகித்து அதிலிருந்து வெற்றி பெறுகிறது ஒரே வழி, இயேசுவின் ரத்தம். பிசாசின் சோதனையில் அகப்பட்டிருக்கிறீர்களா? இதோ கர்த்தருடைய வெளியே வரும்படியாய் விரும்புகிறார். இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவத்திலும் பண ஆசையிலும் பொருள் ஆசையிலும் உலக மாம்சத்தை இடம் கொடுத்தோமா? கர்த்தர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்பது, ஊழியத்துக்காய் நிற்பது, இவை நிமித்தம் நீங்கள் சோதனைப்பட்டால் சந்தோஷப்படுங்கள். பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய நிமித்தம் உங்களுடைய பெயர் சந்தோஷத்தினால் மிகுதியாய் இருக்கும். பொன்னை புடமிடுவது போல உன் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை இழந்து விடாது. ஆபிரகாமின் விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? இதோ ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்ய கை கொடுக்கிறவர் இருக்கிறார். இன்னைக்கு உன்னை கையை பிடிச்ச கர்த்தர் தூக்க விரும்புறார். என் கை தளர்ந்து போய்விட்டது ஆண்டவரே, இந்த சோதனை என் கை தளர்ந்து போய்விட்டது ஐயா, இனி இடத்துல பலனில்லை ஆண்டவரே. தாவீது அப்படிதான் எல்லாம் இழந்து போய் வந்து தேவ சமூகத்தில் ஏபோத்திடத்துல பேசினான். கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை திடப்படுத்தினார். தாவீதை, நீ மறுபடியும் புறப்படு, நீ இழந்தது யாவையும் திருப்பிக் கொள்வாய். சோதனை நீ எதை இழந்திருந்தாலும் அவர் உதவி செய்யும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளலாம். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் பெற்றுக்கொள்ளும் போது இரட்டத்தடியாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். யோபு தன் உபத்திரவத்திலே சோதனையில அப்படியே கர்த்தருக்காக நின்றான். உத்தமனான யோபு பாவத்தில சாபத்தில விபசாரத்தில வேசித்தனத்தில பாவத்திலும் பண ஆசையிலும் பொருள் ஆசையிலும் விழுந்திருக்கலாம். இதை கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி விரும்புகிறார். நீ ஒருவேளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிப்பாயா? நீதிமானுடைய இருதயத்தை சோதிக்கிறவர் உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறீர்களா இல்லையா என்பதற்காக சில சோதனைகளை அவரே அனுமதிக்கிறார். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட வசனம் சில சோதனைகளை கொண்டு வரலாம். ஒருவேளை ஏற்கனவே சொன்ன வசனத்தின் நிமித்தம் நீங்க சோதிக்கப்பட்டிருக்கலாம். சிமினா சபைக்கு சொல்லப்பட்ட வசனம், மரண பரியந்தம் இந்த சோதனையை ஜெயிக்க நீ உண்மையா இருந்தால் தேவனிடத்தில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார்.
நாம் சோதிக்கப்படும் பொருட்டு, நாம் சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கும் பொருட்டு அவர் நமக்காக சோதிக்கப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த காலைவேளை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. எபிரேயர் 2:18, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவர். சகோதரனே சகோதரி, கண்களை மூடி, ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை தான் போராடிட்டு இருக்குது, இந்த வியாதி தான் என்ன போராடி இருக்கிறது, இதையெல்லாம் நான் சோதனையில் இழந்திருக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் தாருங்க ஆண்டவர்.